Hi, bro, welcome to my channel. என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க subscribe and red color பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்பலாம் வீடியோ போடுறனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். ஸோ என் சேனல்ல எந்த வீடியோவும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு பைத்தானி டிசைன் பிளவுஸ் எப்படி இருந்து ரெடி பண்றதுன்னு நான் காட்ட போறேன். ஸோ ஒரு லேஸ் வச்சு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு பிளவுஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸில் வந்து கீழே வந்து பார்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கும் பார்டர் இருக்கும். ஸோ கீழே வந்து எவ்வளோ பார்டர் வேணுமோ அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது அதில் தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ என்னோட ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச்சஸ் இருக்குது. ஸோ நான் கீழே வரைக்கும் இந்த பார்டரை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். கட் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சமாக ஃபேப்ரிக்கோடு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். ஸோ மேலேருந்து பார்டர் எடுத்த பிறகு ஒரு 15 இன்ச்சஸ் நான் ஹைட் மார்க் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லாம் எப்போவுமே நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி இதுக்கு நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஹைட் நான் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். இங்கேருந்து என்னோடய ஷோல்டர் ஆர்ம் ஹோல்லாம் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போது இதுலேருந்து எப்படி வந்து நெக்லைன் டெப்த் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஸோ ஷோல்டர் வந்து எங்கே முடியுதோ அங்கேருந்து ஹைட் ஆஃப் த நெக்லைன், அதாவது நெக்லைனோட டெப்த்து வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ மேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிருங்க. அது எங்கே ஜாயின் ஆகுதோ அந்த இடத்துல இன்னொரு லைன் வரைஞ்சி இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பை கொடுத்த பிறகு இதுக்குள்ளே நீங்கள் என்ன டிசைன் வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன க்ராஸ் மாதிரி கொடுத்துட்டு இப்போது இங்கேருந்து, அதாவது ப்ளவுஸோட கீழ்ப்பகுதியிலேருந்து ஒரு கர்வ் வந்து போய் நம்ம ஷோல்டர் கூட கனெக்ட் ஆகிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுறோம். ஸோ இது வந்து ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ஒரு ரா சில்க் ஃபேப்ரிக் இது. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது டிசைனு. அதே மாதிரி கலர் காம்பினேஷனும் ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே. ஸோ இந்த மாதிரி நெக்லைன் நான் வரைஞ்சிட்டேன். இந்த இடத்துல தான் நம்ம இந்த பார்டரை கொடுக்க போகிறேன். ஸோ பார்டர் வந்து நான் ஒரு லேயர் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா 2 லேயர்ஸ் ஆஃப் த பார்டர் கூட கொடுத்துக்கலாம். இப்போது நம்ம 9 இன்ச் வரைக்கும் நெக்லைன் நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அது வரைக்கும் நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக் டிசைன் ப்ளவுஸ் இது. பிகினர்ஸ் கூட ஈஸியாக நீங்கள் செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ட்ரேசிங் வீலை இந்த மாதிரி ரன் பண்ணுறேன். ஸோ என்ன ஆகும்னா இதோட அச்சு பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சைடும் விழும். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஒரே ஷேப்பில் நமக்கு வந்து அது கிடச்சிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாக் மார்க்கிங் வந்து இன்னொரு சைடு எனக்கு கிடச்சிருச்சு. அந்த சாக் மார்க்கிங் மேலே நான் இன்னொரு வாட்டி நான் வரைஞ்சி இந்த ஷேப்பை நான் ஃபினிஷ் பண்ணுறேன். இப்போது இந்த ப்ளவுஸை நம்ம லைனிங் கூட வச்சு லைனிங் தைக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ லைனிங்கையும் மெயின் ஃபேப்ரிக்கையும் ஒன்றா ஜாயின் பண்ணுறேன். ஸோ மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வந்து லைனிங் மேலே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நம்ம நெக்லைன் வந்து தைக்கிறோம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த லைனிங்கை வந்து நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஸோ எங்கெல்லாம் வந்து ஃபேப்ரிக் டர்ன் இருக்கோ நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி நம்ம டர்ன் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே டர்ன் இருக்குது, நீடில் ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி இந்த மாதிரி டர்ன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்லைனுக்கு உள்ளே இருக்க ஃபேப்ரிக்கும் ஆர்ம் ஹோலு, ஸோ எங்கெல்லாம் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்கோ அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதில் வந்து நாச்சஸ் கட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நெக்லைன் கர்வ் கொடுத்தோம் பார்த்திங்களா, அங்கெல்லாம் கொஞ்சம் நிறைய நாச்சஸும் கீழே வந்து அந்த கட் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு 3 நாச்சஸ் கொடுத்தாலே போதும். ஸோ இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்லாம் கட் பண்ணிவிடுங்க. இப்போது இங்கே நாச்சஸ், ஸோ மேலே வந்து கொஞ்சம் கர்வ் மாதிரி கொடுத்ததுனால அங்கே கொஞ்சம் நிறைய நாச்சஸும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாச்சஸ் கொடுத்தாலே போதும். அதாவது லைனிங்கும் இதுவும் ஜாயின் ஆகிற பாயிண்டில். ஸோ இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை உள்ளே டர்ன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ இப்போ லைனிங் நமக்கு அடியில் போயிடும். ஸோ இதை ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் வந்து நீட்டாக வந்து சீட் ஆகிடும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்டரை இப்போ நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். பார்டரில் ஒரு சின்ன துணி விட்டு மடிக்க சொன்னாலே அதை மடித்து வச்சுருங்க. கரெக்டாக இந்த நெக்லைனோட ஸ்டார்டிங் எட்ஜில் வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டி ஃபோல்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த மிட் பாயிண்ட் வரணும். ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஃபோல்ட் கொடுத்து இப்போ நம்ம இதை வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது வரும். ஸோ வந்து இதை
பின் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு வந்து தைக்கும்போது எந்த விதமான டவுட்டும் வராது. பெர்ஃபெக்ட்டா உங்களுக்கு வந்து அந்த பாயிண்டி டிப் வரும். ஸோ மெயினான இதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த பாயிண்டி டிப் கரெக்ட்டா வந்ததுன்னா உங்களுக்கு வந்து நெக்லைன் வந்து ஷேப் ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இப்போ மேலேருந்து நம்ம தைச்சு கரெக்ட்டா அந்த பாயிண்டி டிப்ல வந்து நிறுத்தி நம்ம துணிய வந்து டர்ன் பண்றோம். ஸோ தைக்கும்போது நீங்க ஃபோல்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து கரெக்ட்டா இந்த டிப் வந்துரும். ஸோ இது மேலே வச்சு இப்போ நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, அந்த கர்வ் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் தைச்சு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர் பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கரெக்டாக அந்த கர்வ் வரைக்கும் நீங்கள் தைச்சு நம்ம லாக் பண்ணிடலாம் ஸ்டிச்சை. ஓகே, திரும்பி நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த கர்வ் எங்கே இடத்துல வருதோ அந்த இடத்துலேருந்து நம்ம தைக்க போகிறோம். ஸோ தைச்சு கீழே வரைக்கும் அந்த பாயிண்டி டிப் வரைக்கும் வந்த பிறகு அந்த பாயிண்டி டிப்லேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே போக போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட் டிப் வரைக்கும் நம்ம கீழே வந்துட்டு நீடில் ட்ராப் பண்ணுங்கள். ட்ராப் பண்ணிட்டு துணியை டேர்ன் பண்ணிவிட்டு திரும்பி ஒரு வாட்டி மேலே போய் அதை வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தைக்கும்போது நல்ல பார்டர் நல்லா படிஞ்சு துணியோடு அழகாக இருக்கும். உங்களுக்கு எங்கேயுமே பார்டர் வந்து தூக்கி இருக்காது. ஸோ திரும்பி ரிவர்ஸ் நம்ம தைச்சு இதை பார்டர் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ கீழே இருக்க துணியை மடித்து இந்த மாதிரி நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்க பார்டர் பீஸை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ கட் பண்ணி முடித்த பிறகு இந்த எட்ஜிங் லேஸ் நம்ம கொடுக்க போகிறோம். மேலேருந்து நம்ம வரைஞ்ச அந்த கர்வ் ஷேப் ஃபுல்லாக இப்போ எட்ஜிங் லேஸை வச்சு நான் தைக்கிறேன். ஸோ எட்ஜிங் லேஸ் பார்த்திங்கன்னா 2 சைடும் தைக்கணும். ஸோ ஒரு சைடு இப்போ நம்ம இந்த மாதிரி தைக்கிறோம். ஸோ கரெக்டாக நெக்லைனோட ஷேப் எங்கே இருக்கோ அதே ஷேப்பில் இந்த எட்ஜிங் லேஸை வச்சு இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறோம். கீழே ஏற்கனவே நம்ம லைன் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதே லைனில் இப்போ நம்ம வந்து லேஸை வைக்கிறோம். ஸோ ஒரு சைடு தைச்சு முடிச்சாச்சு. இதே மாதிரி நான் இன்னொரு சைடு ஆஃப் த லேஸ் நான் தைக்க போகிறேன். ஸோ இன்னொரு சைடு இதே மாதிரி தைச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 2 ரோ வைக்க போகிறேன் லேஸு. ஒரு ரோ வச்சு முடித்த பிறகு அதே மாதிரி இன்னொரு ரோ வச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். இன்னொரு ரோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு லேஸ்க்கும் செகண்ட் லேஸ்க்கும் ஒரு சின்ன மார்ஜினல் அமௌண்ட் ஆஃப் கேப்பை விட்டுட்டு இந்த மாதிரி நான் இன்னொரு சைடும் வச்சு இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் வைக்கலாம். ஸோ ஒரு லேஸ் தான் வேணுனாலும் நீங்கள் ஒரு லேஸ் வைக்கலாம், இல்லை 2 ரோ 3 ரோ வேணுனாலும் வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு நம்ம லேஸை ஃபினிஷ் பண்ணிடுறோம். ஸோ 2 லேஸ் அட்டாச் பண்ண பிறகு இந்த மாதிரி இருக்கும். இதே மாதிரி நம்ம இன்னொரு சைடு ஆஃப் த லேஸ் தைச்சோன்னா நம்ம ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். ஸோ சேம் பேட்டர்ன் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கும் நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். ஓகே, ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு இந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைனர் ப்ளவுஸ் ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ see you next time. Take care. Bye bye.